மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் மார்ச் மாதம் முழுவதும் நீச்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறார். பொதுவாகவே ராசிநாதன் நீச்சம் அடைந்தாலே தயக்கான எதனா தடுப்பு அமைப்புகள் வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்திற்கு மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 மாதத்தில் ஒரு 2.5-3 மாதம் நினைக்கிறேன், 12 வாரங்களுக்காவது அவர் நீச்ச வக்கரம் போன்ற அமைப்புகளிலேயே இருப்பார். ஆக ஒரு 2-3 மாதத்திற்கு பெரிய நன்மைகள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்பு தான் இப்போது இருக்கிறது. ஆனால் பாருங்க, கடவுள் உங்களுக்கு கொடுத்து வைத்த ஒரு அமைப்பாக இந்த புதன் நீச்சத்தில் இருந்தாலும் கூட, ராகுவோடு இணைந்தாலும் கூட, நீச்சபங்க ராஜயோக அமைப்பாக சுக்கிரனை அங்கேயே கூட வச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அமைப்பு. என்னங்க நடக்கும்? இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கல் மாதிரி ஒன்றும் நடக்காதுங்க, நகராதுங்க. கல் என்னைக்காவது நகருமாங்க? இருக்கிற இடத்துலயே அப்படியே கல் இருக்கும். அப்போ அந்த கல்லை நம்மளா பார்த்து தான் நகர்த்தணுமே தவிர தானே நகராது. அப்போ பாதையில் ஒரு பெரிய பாறாங்கல்ல உங்களுக்கு போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தடைகளாக 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஏன்னா நீச்சபங்க ராஜயோகத்தை அடைந்திருக்கிறதுனால முதல்ல நீச்சம், அதற்கு பிறகு பங்கம் என்பதன் அடிப்படையில் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை அமைப்புகளில் முதல்ல கஷ்டம் இருக்கிறதும் 15 நாட்களுக்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு நிவர்த்திகள் வரக்கூடிய அமைப்புமாக ஒரு மாதிரியான சூழல்கள் இப்போது இருக்கும். ஐயா, ஏதாவது எல்லை மீறி நடந்துருமா? கண்டிப்பாக கிடையாது. முதல்ல வேலை போயிடுமோன்ற பயம், வேலை மாற்றம் இருக்குமோன்ற பயம், பரவாயில்லைங்க. வேலையே போனா கூட புதனுடைய நீச்சபங்க ராஜயோக அமைப்பின் காரணமாகவும் 10ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக இருக்கின்றத காரணமாகவும் ஏற்கனவே இருந்ததை விட மிகப்பெரிய நல்ல அளவிலான வேலை அமைப்புகள் தான் கண்டிப்பாக வரும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் உச்சமாக இருக்கிறனால பெண்வழி உறவுகளால் நன்மைகள் நடக்கும். மனைவி நன்றாக இருப்பார். அக்காள், தங்கை, அம்மா, தன்மகள் போன்ற அமைப்புகள், பக்கத்து சீட்டுக்காரங்க, அதாவது வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு ஆணும் பெண்ணும் கலந்து தானே வேலை செய்கிறோம். ஒரு பெண்ணோடு இருந்து அவங்களுடைய உதவிகள்லாம் கேட்டுத்தானே வேலை அமைப்புகள்லாம் இருக்கு. பக்கத்து சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தோழியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால் கூட நமக்கு உபயோகம் இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆக மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட 2020, 21, 22 அஷ்டம சனி நேரத்தில் கோட்சார ரீதியாக வந்த கஷ்ட நஷ்டங்களைப் போல இப்போதெல்லாம் பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் வராதுங்க. ராசி பலவீனமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்க போகிறது. ஏன்னா மே மாதத்திலிருந்து 14ஆம் தேதியிலிருந்து ராசியிலேயே குரு உட்கார போகிறார். ராசியில் குரு உட்காருவது என்பது ராசியை கடுமையான அளவில் சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மைகள். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழில் ரீதியினால சில முன்னேற்றங்கள், சில நல்ல ஐடியாக்கள்லாம் மனசுல வரும். இப்பதான் அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம், இதை அப்படி பண்ணலாம். இது எல்லாம் இப்போ பேப்பர் லெவல்ல ஒரு ஐடியா லெவல்ல தான் இருக்குமே தவிர மே மாசத்திற்கு பிறகு சுறுசுறுன்னு அப்படியே ஓடக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. மிதுனத்திற்கு கண்டிப்பாக மார்ச் மாதம் கெடுதல்களை செய்யாத ஒரு நல்ல மாதம் தான்.